லீவ் முடிஞ்சாச்சு. அது ஞாயிற்றுக்கிழமை இரவு. கோடை விடுமுறையின் கடைசி நாள். கவின் தன் பெட்டில் படுத்தபடி ஃபேனை வெறித்துப் பார்த்துக் கொண்டிருந்தான். லீவ் முடிஞ்சு போச்சுன்னு நம்பவே முடியல. அவன் பெருமூச்சு விட்டான். இனிமே லேட் நைட் தூக்கம் கிடையாது. காலையில டிஃபன் சாப்பிடும்போது கார்ட்டூனும் கிடையாது. நாளைக்கு ஸ்கூல் ஆரம்பிக்குது. அவன் காலண்டர் வெறித்துப் பார்த்தான். இன்னும் ஒரு நாள் லீவ் கிடைச்சிருந்தா நல்லா இருக்குமே. அவன் முணுமுணுத்தான். திடீரென்று அவனுக்கு ஒரு யோசனை வந்தது. ஒருவேளை ஏதாவது நடந்தா, ஒரு பெரிய புயல் மாதிரி மழை செம்மையா வந்து லீவ் கிடைச்சா நல்லா இருக்குமே. அவன் வாசல் கிட்ட ஓடினான். வானம் தெளிவா இருந்துச்சு. மழைக்கான அறிகுறி கூட இல்ல. அப்புறம் அவன் செய்தியை செக் பண்ணான். மழைக்கான லீவ் பற்றி எந்த செய்தியும் இல்ல. அவன் மீண்டும் படுக்கையில் சாய்ந்தான். ஒருவேளை நான் உடம்பு சரியில்லைன்னு நடிக்கலாம். அவன் ஒரு புன்னகையுடன் தனக்குத்தானே சொன்னான். அவன் வயிற்றை பிடித்தபடி அம்மாவிடம் நடந்தான். அம்மா, எனக்கு உடம்பு சரியில்ல. அவள் அவனை பார்த்தாள். ஓ, அப்படியா? ஆமா, எனக்கு தலை சுத்துது. அப்புறம் வாந்தி வர்ற மாதிரியே இருக்கு. அவன் அம்மா சிரித்தாள். நல்ல முயற்சி. உன் ஸ்கூல் பேக் ரெடி பண்ணியாச்சு. காலையில 6 மணிக்கு எந்திரிக்கணும். சீக்கிரம் படுன்னு சொன்னாங்க. கவின் முணுமுணுத்துக் கொண்டே படுக்கைக்கு திரும்பினான். அன்றிரவு அவனுக்கு ஒரு விசித்திரமான கனவு வந்தது. அவன் சாக்பீஸால் செய்யப்பட்ட ஹெலிகாப்டரில் தன் ஸ்கூலுக்கு மேலே பறந்து கொண்டிருந்தான். ஒரு பெரிய கடிகாரம் நேரமாயிடுச்சு, நேரமாயிடுச்சு என்று கத்திக்கொண்டே அவனை துரத்தியது. மறுநாள் காலை அவன் விருப்பமே இல்லாம ஸ்கூலுக்கு கிளம்பினான். ஆனால் அவன் ஸ்கூலுக்கு வந்ததும் எதிர்பாராத ஒன்று நடந்தது. அவனுடைய நெருங்கிய நண்பர்கள் ஏற்கனவே அங்கிருந்தனர். சிரித்துக்கொண்டும் பேசிக்கொண்டும் அவனுக்கு கை அசைத்துக் கொண்டும். கவின், உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம். அவன் சிரித்தான். அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. மதிய உணவு நேரத்தில் அவனுடைய டிஃபன் பாக்ஸில் அவனுக்கு ரொம்ப பிடித்த உருளைக்கிழங்கு மசாலாவும் இடைவேளையில் ஒரு ஜாலியான கிரிக்கெட் விளையாட்டும் அவனுக்கு கிடைத்தது. அவன் யோசித்தான். உண்மையில ஸ்கூல் ஆரம்பிச்சதுக்கு நான் இப்ப சந்தோஷப்படுறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் மறுபடியும் பார்த்து பேசி விளையாட முடிஞ்சது. இனி லீவ் விட்டாதான் கஷ்டமா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டான்.